Good evening, all of you. So, we are once again on a very, very, very important topic, emotional intelligence. See, let me put it this way. We are dealing with human beings. We are not software engineers where you are dealing with a computer which cannot think of its own. ஒரு கார் இருக்கு, காரை ஓட்டுறோம். The car cannot think of its own. அதால யோசனை பண்ண முடியாது. இல்ல ஒரு மளிகை கடையில வேலை பார்க்குறோம், மளிகை கடை நடத்துறோம். அதுல எந்த பொருளுமே பேசாது, எந்த பொருளுமே அதுக்குன்னு திங்கிங் கிடையாது. பட் we are all dealing with people. யாரு எப்போ எப்படி பேசுவாங்க, நாம சொல்றது எப்படி அவங்க எடுத்துப்பாங்க, சுத்தமா தெரியாது. சாதாரணமா தான் ஒண்ணு சொல்லியிருப்போம், பட் கான்சிக்வன்ஸ் டெரிபிளா போயிடும். சில சமயம் நாமளே நினைச்சு ஏன்டா இத்தனை நம்ம பேசணும் நம்ம அப்படி நமக்கே தோணும். சில நேரங்கள்ல சொல்ல வேண்டியது சொல்ல மாட்டோம், இல்ல தப்பா சொல்லி வைப்போம், இல்ல நம்ம சொல்லாதது சொன்னதான் நினைச்சுட்டு இருப்பாங்க. See, please understand, all these things are parts of life. இப்ப நம்ம சக்சஸ் எதை நம்பி வருது தெரியுமா? மூணு விஷயம்: பிளானிங், டூயிங் அண்ட் இன்டராக்டிங். பிளானிங், டூயிங் அண்ட் இன்டராக்டிங், அவ்வளவுதான். இது மூணு காம்பனன்ட்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு 10% வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும். பிளானிங், நாளைக்கு என்ன செய்யணும், அடுத்த வருஷம் என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன செய்யணும், போன வாரம் என்ன செஞ்சோம், அடுத்த கண்டினியூஸா என்ன செய்ய போறோம், பிளானிங். டூயிங், நான் இந்த ஜூம் மீட்டிங் பிளான் பண்றேன், இன்னைக்கு நிறைய நோட்ஸ் எடுத்தேன். Now I'm doing, but at the same time I'm interacting with you. I've been requesting all of you to mute. Some of you are not muting. But then how do I take it? How do I respond to this? நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்? நான் ரியாக்ட் பண்றேன்னா ரெஸ்பாண்ட் பண்றேன்னா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்காரு. அவரு டைம் அப்படின்னா கரெக்டா வந்துடணும். 8:30னா 8:30, 8:30 வரல அப்படின்னா the president of India இருந்தா விட வெளில நிற்க வேண்டியதுதான். அவருடைய மீட்டிங்ல செல்போன் ஆன் பண்ணக்கூடாது. ஆன் பண்ணி ஒரு சத்தம் வந்துட்டான்னா கால்னு கத்துவாரு. ஆனா அவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக நிறைய பேர் கியூ நிற்பாங்க. ஸோ இன்டராக்டிங் அப்படின்னு வரும்பொழுது we interact with a lot of people. ஸோ அப்போ லேட்டா வந்தா என்ன செய்யலாம்? நம்ம சொல்றோம் செல்போன் ஒர்க் பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ணுது, அடிக்குது, என்ன செய்யலாம்? நம்ம ஒருத்தருக்காக வெயிட் பண்றோம், அவர் வரல, என்ன செய்ய போறோம்? ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்றாரு, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறோம்? நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண போறோமா, ரியாக்ட் பண்ண போறோமா? நம்ம வீட்லயே பிற பிரச்சனைகள் வருது, பெரியவங்க ஏதோ சொல்லிடுவாங்க, நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்? So these are all very, very, very important. That's why I decided to do some episodes on emotional intelligence. The whole credit goes to this book. I will show it very near to the camera, and when I upload it in the Facebook, you can make a note of it. Emotional Intelligence by Daniel Goleman. If you really look at it, this book was presented to me, right? So Daniel Goleman, Emotional Intelligence. இந்த மொத்த புக்கையும் இதுல இருந்து முக்கியமான விஷயங்களை ஒரு 5 எபிசோடா கொடுக்கணும்னு பார்க்கிறேன். To start with, let us understand that we have two systems. Brain இருக்கு, எல்லாருக்கும் brain இருக்கு. இப்போ பிரெயினோட தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். யாருமே பிரெயினை ஆபீஸ்ல மறந்து போய் வச்சுட்டு வரல. பிரெயினுடைய பார்ட்ஸ் எல்லாம் தெரியும். நானும் ஒரு லிஸ்ட் எடுத்தேன். thalamus, hypothalamus, frontal lobe, midbrain, cerebellum,
basal ganglia, occipital lobe, temporal lobe. You can open the Google Master will tell you what are all the parts of the brain. இப்போ ஒரு ஃபோன் இருக்குன்னா இதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. இந்த நிறைய பார்ட்ஸ் ஒவ்வொரு பார்ட்டும் ஒர்க் பண்ணாதான் இந்த ஃபோன் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ பிரெயின்ல இத்தனை thousands and thousands and thousands of parts. பிரெயினுக்கு ஈக்குவலண்டா ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுதான் மைண்ட். மைண்டுக்கும் பார்ட்ஸ் உண்டு, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஆட்டிடியூடு, அப்புறம் வேல்யூஸ், ஈகோ, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், அவேர்னஸ், கான்சியஸ்னஸ், அன்கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ். ஸோ மைண்டுக்கும் எக்கச்சக்கமான பார்ட்ஸ். இல்லை என்ன ப்ராப்ளம்? the problem is when brain is not working, somebody can open and find out which part is not working, and the brain parts are all visible. ஓபன் பண்ணா தெரிஞ்சிடும் என்னென்ன பார்ட் இருக்கு. இந்த சர்க்கியூட் இது ஓபன் பண்ணோம்னா இதுல என்னென்ன ஐசி இருக்கு, என்னென்ன இருக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா அதை ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனா the problem is neither the mind nor the parts of the brain are visible. என்ன பண்றது? ஏன் இந்த ஆள் கத்துறாரு? ஏன் இந்த ஆள் அழறாரு? ஏன் இந்த ஆள் எரிச்சல் பண்றாரு? ஏன் இந்த ஆள் கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாரு? So these are all the parts of the brain you cannot identify. So we have a huge problem here. அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன். வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகளோட எமோஷன் சேர்ந்தா எப்படி இருக்கும்? சப்போசிங், ஏமா கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கம்மா, that is one. ஏமா சுவிட்ச் ஆஃப் பண்ணு. Now look at the same thing, how I am delivering it in a two different tonalities. Now when I deliver it, okay, அவங்களுக்கு தெரியாது, ஒருவேளை அவங்களால சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியாது, மேபி ஷீ இஸ் இக்னோரண்ட், அல்ல அவங்களுக்கு அந்த சிஸ்டத்தில் எங்கே போய் தொடணும்னு தெரியல. ஸோ ஐ ரெஸ்பாண்ட். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், வேணும்னே இப்படி பண்றாங்க. ஸோ ஐ ரியாக்ட். இதுதான் பிரச்சனையே. ஸோ எதனா, ஸோ வாட் இஸ் emotional intelligence? I'll give you about 6 points. When I upload it on the Facebook, you can also make a note of it. One advantage of uploading is you can pause, you can slow it, then you can write it down and all that. First of all, knowing one's own emotions. Now, என்னென்ன emotions வருது? For example, I'll take an example. Anger, irritation, sadness, happiness, excitement, இதெல்லாம். இப்போ வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வருது, அது என்ன பாம்புன்னு தெரியணுமா வேணாமா? ஒரு எறும்பு பார்க்குறோம், அது கட்டெரும்பா, இல்லை அது சித்தெரும்பா, இல்லை அது கருப்பெரும்பா, அது என்ன, இல்லை மரத்தில் இருக்கக்கூடிய எறும்பா, அது என்ன எறும்புன்னு தெரிஞ்சாதானே நான் மேலே பண்ண முடியும். அதே போலதான் I should know what my emotions are. So there are many parents are watching this. உங்க குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவங்க வெறும் எலும்பு தசை நரம்புகளோட படைச்சவங்க இல்லைன்னு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு உணர்வுகள் உண்டு, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் உண்டு. I can give one example. Long ago, I'm talking about more than 50 years ago. I was also a school boy at that time, or maybe little older. ஒரு ஊர்ல ஒரு பெரிய டாக்டர், அவங்கள 4 பையன், 3 பையன்கள், ஒரு பொண்ணு. அதுல பெரிய பையன் மாத்திரம் படிக்க மாட்டான், மற்ற 2 பசங்க நல்லா படிப்பாங்க. பொண்ணு கேட்கவே வேணா படிப்போம். இந்த பெரிய பையன் படிக்க மாட்டான், இதை தவிர இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பான். ஆனா ஹைலி இன்டெலிஜென்ட். எவ்வளவு இன்டெலிஜென்ட்னா, அவரோட கிரிக்கெட் மேட்ச் விளையாட போவாங்க மற்ற பசங்கள்லாம், பெரிய மைதான். அதுல போயிட்டு அவரு, எதுலடா எங்கடா 6 அடிக்கணும் அப்படின்னு கேட்பாரு. ஒரு பர்டிகுலர் மரத்தை காமிச்சு அதை ஒரு கலையை காமிச்சா போறேன், கரெக்டா அந்த இடத்துல டன் அடிப்பாரு. அவரோட டேபிள் டென்னிஸ் விளையாட ஜெயிக்கவே முடியாது, செஸ் விளையாட ஜெயிக்க முடியாது.
அப்புறம் அவரு சீட்டாட ஆரம்பிச்சாரு. சீட்டாடி அவர் ஜெயிக்கவே முடியாது. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவரை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் ஆக்ஷன் போயிட்டு ஜிம்கானா, காஸ்மோபாலிட்டன், இந்த மாதிரி பெரிய பெரிய கிளப்ஸ் எல்லாம் இருக்காங்க, சீட் ஆடிட்டு இருப்பாங்க. இவரை வச்சு ஆட சொல்லி ஒரு 10% கொடுப்பாங்க. அவ்வளவு இன்டெலிஜென்ட், ஆனா படிக்க மாட்டார். எதனால இப்படி ஆனாரு பல விஷயங்கள் தேடும் பொழுது அந்த பையனை பத்தி அவங்க அப்பா யாரு வந்தாலும் சரி குறை சொல்லுவார். படிக்க மாட்டேன்றான், படிக்க மாட்டேன்றான், படிக்க மாட்டேன்றான், படிக்க மாட்டேன்றான். இது எங்கிட்ட விட நான் பாக்குறேன். கவுன்சிலிங் வரும்போது அந்த பையனை வச்சுட்டு சொல்லுவாங்க. இல்ல வீட்டுல பெரியவங்க வரும்போது இவன் படிக்க மாட்டேன்னா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சார், அட்வைஸ் பண்ணுங்க சார். அந்த பசங்க எப்படி அவங்க மனசுல வாங்கிக்கிறாங்க தெரியுமா நமக்கு? இல்ல ஒருத்தரை பாக்குறோம் கருப்பா இருக்கு, ஏன்பா இவ்வளவு கருப்பா இருக்கு, இல்ல குண்டா இருக்காருப்பா, எப்படி குண்டா இருக்காரு, ஏன்டா இப்படி வளர்ற? We sometimes we use words which you do not know how it is going to tickle his emotions. So the doctor என்ன பண்ணுவாரு, வெறுத்து போய் இவரை அவருடைய ஹால் இருக்கு, அந்த ஹால்ல ஒரு நாய் வளர்ப்பார். இஸ் a dog lover. நாயை எந்த இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரோ அந்த இடத்துல இந்த பையனை உட்கார வச்சு சாப்பாடு போடும். சின்ன வயசுல, that is I'm talking about when the boy was around 10 years or 12 years. அப்போ எதிர்த்து பேசவும் முடியாது. அப்புறம் ஒரு சின்ன குச்சி இருக்கும், அந்த நாயை வாக்கிங் போகும்போது அந்த குச்சி எடுத்துன்னு போவார். இந்த நாயை அப்படி சும்மா அடிப்பாருன்னு ரொம்ப அடிக்க மாட்டா, கண்ட்ரோல் பண்ணும். அதே குச்சியாலேயே இந்த பையனை தட்டுவா. அப்போ நீயும் நாயை ஒண்ணு, நாயை தான் அலைய போற. நம்ப மாட்டீங்க, கடைசியில் அந்த பையன் அலைஞ்சான். இத்தனைக்கும் that boy was very very intelligent, much more intelligent than the others. என்னுடைய கவுன்சிலிங் நான் நிறைய விஷயங்கள் பார்ப்பேன். For example, couple of years ago one boy was brought to me. அவர் பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாரு, +1 படிக்கிறாரு, ஆனா கிளாஸ்க்கே போக மாட்டேன்றாரு. ஸோ தி ஃபாதர் அண்ட் மதர் பிரிங் தெம். அப்புறம் பிரைவேட் கவுன்சிலிங் அந்த பையனோட பேசிட்டு இருந்தேன். சார் பாருங்க சார், எனக்கு இந்த குரூப் பிடிக்கல, நான் சொன்னேன் கேட்கல, ஃபோர்ஸ் பண்ணி இதில் இல்லை காலேஜில் ஆக்சுவலி வாஸ் அட்மிட்டட் டு காலேஜ், எனக்கு இந்த குரூப் பிடிக்கல, அதனால என்னால் படிக்க முடியுது, ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது, என்னால் நிறைய மார்க் வாங்க முடியும், ஆனால் இந்த குரூப்பில் எனக்கு பிடிக்காம சேர்த்தாங்கல்ல, ஐ வாண்ட் டு ப்ரூவ் தட் மை ஃபாதர் இஸ் ராங். So what I am trying to say is, எனக்கு என்ன எமோஷன் தெரிஞ்சுக்கிறதுனா ஐ எம் எமோஷனலி இன்டெலிஜென்ட்னு அர்த்தம். இப்போ ஒருத்தரை பார்க்குறேன், அவர் ஏதோ பண்றாரு, எனக்கு பொறாமையா இருக்கு, ஓ நான் பொறாமைப்படுகிறேன். இல்லை ஒரு மொபைல் ஃபோன் பார்க்குறேன், அது வாங்கணும்னு ஆசை வருது, எனக்கு ஆசை இருக்கிறது. நம்ம 2 மேனேஜிங் எமோஷன்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோமா ரியாக்ட் பண்றோமா தெரியாது. 3வது மோட்டிவேட்டிங் ஒன் செல்ஃப். இஃப் யூ கேன் மோட்டிவேட் யுவர் செல்ஃப் இன் ஸ்பைட் ஆஃப் ஆட்ஸ், யூ ஆர் எமோஷனலி இன்டெலிஜென்ட். எஸ்பெஷலி ஸ்கூல் ஃபைனல்லாம் வரும்பொழுது இல்லை ஐஐடி ப்ரிப்பேர் பண்றோம், நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றோம், சிஏ ஃபவுண்டேஷன் ப்ரிப்பேர் பண்றோம், கஷ்டம்தான். லாஸ்ட் வீக் ஐ அட்டெண்டட் a conference of the Institute of Chartered Accountants of India. அவங்களே சொல்றாங்க ரொம்ப பாஸ் பர்சன்டேஜ் குறைவு, ஆனால் எத்தனாச்சு. அப்ப நான் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கணுமா இல்லையா? சில சமயம் நம்ம கவுன்சிலிங் பண்ணி அவங்களை அந்த ஸ்டூடெண்ட்டை சொல்லிடுப்பா, நாளையிலேருந்து நீ சீக்கிரம் எழுந்துரு, லேட்டா எழுந்திருக்காத அப்படி சொல்லி, how does he motivate himself? 4வது recognizing the emotions in others is very very important. Recognizing the emotions in others. Now ஒருத்தரை பார்க்கிறோம் எதிர, அவர் ஃபேஸ்ல இருந்து நான் பார்த்து அவர் குழம்பு இருக்காரா இல்ல கிளியரா இருக்காரா, அவர் மனசுல கோபம் இருக்கா சாந்தம் இருக்கா, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு எப்படி போய் சேருது. எஸ்பெஷலி இந்த கிளாஸுக்கு ரொம்ப முக்கியம், ஒரு வகுப்பறைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்களை எப்படி அவங்க பேசுறாங்க, அவங்க ஃபேஸை நீங்க வாட்ச் பண்ணீங்களா? ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட். யோசனை பண்ணி பாருங்க, ஒரு டீச்சருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவு இருக்கிறது. ஏனென்றால் அந்த கோஆபரேஷன் இல்லைன்னா டீச்சர் சொல்லி கொடுத்தது ஒண்ணுமே ஏறாது. ஒரு டீச்சரை பிடிக்கும், அதனால அவங்க சொல்லிக் கொடுத்தது எல்லாம் பிடிக்கும். ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கும், அதனால அந்த சொல்லிக் கொடுக்குற டீச்சரை பிடிக்கும்.
ஒரு டீச்சரை பிடிக்காது, அதனால அவங்க சொல்லிக் கொடுக்கிறது பிடிக்காது, பாடம் பிடிக்காது. இல்ல ஒரு பாடம் பிடிக்காது, அதை சொல்லிக் கொடுக்கவும் பிடிக்காது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன எமோஷன். காலையில போறோம், பிரின்சிபல் வள்ளுன்னு விழுறாங்க அப்படின்னா ஏன் இந்த மாதிரி விழுறாங்க? ஒருவேளை அவங்களுக்கு எதனா பிரச்சனையோ, இல்ல ஆபீஸுக்கு போறோம், பாஸ் ஒரு மாதிரி நம்ம கடிந்து பேசுறாரு, கொஞ்சம் யோசனை பண்ணுவோம், என்னடா நார்மலா பேசுவாரு இவரு. அதே மாதிரி நம்ம குழந்தை எடுத்துப்போமே, கொஞ்சம் முறைக்கிறான் இல்ல ஏதோ பண்றான், கொஞ்சம் யோசனை பண்ண. ஸோ ரெகக்னைசிங் தி எமோஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ். அஞ்சாவது, ஹேண்ட்லிங் ரிலேஷன்ஷிப். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீ என்னதான் பெரிய டெக்னிக்கலா இருந்தாலும் நீங்க சூற புள்ளியவே வச்சுக்கோங்க, மற்றவங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களால மேனேஜ் பண்ண முடியலன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் an engineering company as a corporate personal manager. ஒரு சூப்பர்வைசர் வராரு, வந்துட்டு சார் அந்த யூனியன் லீடர் நான் குட் மார்னிங்கே வைக்கல, யூனியன் லீடர் அந்த வாட்ச்மேன் என்ன குட் மார்னிங்கே வைக்க மாட்டேன்றார் சார். அதே அது யூனியன் லீடர் எனக்கு கீழே ஒர்க் பண்ற ஃபிட்டர் சார், அவர் வரும்போது குட் மார்னிங் சொல்றார் சார், ஆனா எனக்கு குட் மார்னிங்கே சொல்ல மாட்டேன்றார் சார். Now the relationship, how do we manage the relationship? நீங்க பார்த்துருப்பீங்க சில பேர் கம்பெனில எல்லாரோடையுமே சண்டை போடுவார், எல்லாரோடையுமே சண்டை போடுவார். டீச்சர் இருப்பாங்க, எல்லாரோடையுமே சண்டை போடுவாங்க. ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் வந்தா அந்த அம்மா தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹேண்ட்லிங் தி ரிலேஷன்ஷிப். சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் திங்கிங் அண்ட் ரீசனிங் எமோஷன்ஸ். திங்கிங் அண்ட் ரீசனிங் எமோஷன். எதனால நான் இப்படி நடந்துக்கிறேன், எதனால எனக்கு இப்படி சுருக்குன்னு கோபம் வருது, அது யோசனை பண்ணும். ஸோ இதெல்லாம் ஒருத்தர் பண்ணாருன்னா இஸ் எமோஷனலி இன்டெலிஜென்ட். நான் ஒரு உண்மை ரிசர்ச் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமை இன்னைக்கு நான் முடிக்க போறேன்னா ஐ நீட் டு கிவ் யூ சம் டைம் ஃபார் அ ஃபியூ கொஸ்டின்ஸ். we are already 8:48 வந்தாச்சு. இன்னொரு 2-3 minutes நான் கொடுக்க போறேன். அதாவது நம்ம புலனடக்கம், கண்ணால பார்க்கறத அடக்கணும், காதால கேட்கறத அடக்கணும், உடம்பால ரசிக்கக்கூடிய விஷயங்கள்னா அதை அடக்கணும். இந்த அடக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நான் அழகான ஒரு குறள் பார்த்தேன், கொக்கக்க கும்பும் பருவத்து அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. ஒரு கொக்கு ஒரு குளக்கரையில் இருக்கு அப்படின்னா அந்த கொக்கு எப்போ மீன் வருமோ அது வரைக்கும் பேசாம இருக்குமா, ஒரு மீன் டக்குன்னு அடிக்கும். கொக்கக்க கும்பும் பருவத்து அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, அடங்கு அடங்கு அடங்கு. இதை நம்ம இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ now this program is not only for the student, it is mainly for the parents, mainly for the teachers. In fact, in all my zoom interview, all my programs எல்லாம் கூட சொல்றேன் நானு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரனுக்காக இந்த ப்ரோக்ராம் இல்லை, நாம எப்படி அவங்கள வளர்க்கணும். அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எப்போ கோச்சிக்கணும், எப்போ கோச்சிக்க கூடாது, எப்போ சாந்தமா இருக்கணும், எப்போ சாந்தமா. they don't know that. we should understand that they don't know. 1970 ஒரு எக்ஸசைஸ் பண்ணார். யார் பண்ணாருன்னா வால்டர் மிஷெல். அவர் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் பண்றாரு. என்ன ரிசர்ச் பண்றாருன்னா, ஒரு 4th standard கிளாஸுக்கு போறாரு. he goes to a 4th standard class and takes lot of marshmallows. marshmallowsன்றது நம்ம ஊர்ல சாக்லேட் வச்சுக்கோங்களேன், எடுத்துன்னு போறாரு. எடுத்துன்னு போயிட்டு ஒவ்வொரு பையனுடைய டேபிள்லையும் முன்னால ஒரு சாக்லேட் வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, உங்க ஒவ்வொருத்தருக்கு முன்னால ஒரு மேஷ்மெல்லோ வச்சிருக்கேன், இது நீங்க சாப்பிடாம 15 நிமிஷம் இருந்தீங்களா நான் இப்ப வெளியில போயிடுவேன், உங்க எதிரே வச்சுட்டு போயிடுவேன். ஆனா நான் 15 நிமிஷம் கழிச்சு உள்ள வருவேன். யாரெல்லாம் சாப்பிடாம இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் 300 சாக்லேட் கொடுப்பேன், 300 மேஷ்மெல்லோ கொடுப்பேன். ஏற்கனவே சாப்பிட்டீங்களான்னு உங்களுக்கு கிடையாது. ஸோ நான் வெளில போயிட்டு வர வேலைக்கு உங்க சாய்ஸ் உங்களுக்கு, அந்த மேஷ்மெல்லோ சாப்பிடலாமா இல்ல பொறுமையா இருக்கலாமா. அப்படி எல்லா டேபிள்லையும் ஒருத்தருக்கு முன்னாலும் ஒவ்வொன்று வச்சுட்டு அவர் போறாரு. இவங்களுக்கெல்லாம் தெரியாம ஒரு வீடியோ கேமரா இருக்கு அந்த ரூம்ல, இவங்க என்ன செய்யறாங்கன்னு வாட்ச் பண்ணாங்க, வெளியில இருந்து பாக்குறாங்க. இந்த கிட்டத்தட்ட அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் முதல்ல ஒருத்தன் சாப்பிட்றான், முன்னூத்தி அப்புறம் சாப்பிட்றான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றாங்க. ஆனா 5 குழந்தைகள் மாத்திரம்
சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க. பொறுமையா இருக்காங்க. இந்த மற்ற சாப்பிட்ற பசங்கள்லாம் போய் அவனை சீன்றான், இது பாரு இப்படி இப்படின்றான், அவ்வளவுதான் போச்சுன்றான், அவனுக்கு இனிமேல் கிடைக்காதுன்றான். அவர் எங்கேயா வரப்போறாரு, பாரு நாங்க சாப்பிடல அப்படின்றான். இருந்தாலும் அந்த பசங்க கண்ணை மூடிக்கிறாங்க, எங்கேயோ பாக்குறாங்க, டெஸ்க்ல தலையும் கவுத்துக்கிறாங்க. 15 நிமிஷம் கழிச்சு அந்த ரிசர்ச்சர் வராரு. அந்த 5 குழந்தைகளுக்கும் ஒன் மோர் மேஷ்மெலோ சம் மோர் மேஷ்மெலோஸ் கொடுக்குறாரு. இந்த எக்ஸசைஸ் இதோட முடியல. கிட்டத்தட்ட 25 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அவங்க ட்ராக் பண்றாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி போய் இந்த 30 ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க ட்ராக் பண்ணும் பொழுது இந்த 5 குழந்தைகள் வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் மேல்நிலையில் இருக்காங்க. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல நல்லா இருக்கு. அவங்க அச்சீவ் பண்ணதெல்லாம் நல்லாவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த மீதி 25 பேர் அவங்களும் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திய குழந்தைகள் நல்லா அச்சீவ் பண்றாங்க. இதுதான் மேஷ்மெல்லோ டெஸ்ட் பாத்தீங்களன்னா உங்களுக்கு விக்கிபீடியால கிடைக்கும். இப்ப அண்மை காலங்களில் அதை சேலஞ்ச் பண்றாங்க. இருக்கட்டும் ஒரு பக்கம். சோ எந்த அளவிற்கு நம்ம குழந்தைகளால மனசை கட்டுப்படுத்த முடியுது, அதுதான் நம்ம சொல்றது இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி இந்த டேனியல் கோல்மன் இவ்வளவு பெரிய புக் எழுதியிருக்காரு. நம்மவங்க என்ன சொல்றாங்க, அரிஷட் வர்க்கா, அரின எனிமீஸ், ஷட்னா 6, வர்க்கானா ஃபேமிலி. நமக்கு 6 எனிமைகள் இருக்காங்க. அந்த 6 எனிமைகள்னா காம, குரோத, லோப, மோக, மத, மோக, மாத்சரிய. காமம்னா லஸ்ட். லஸ்ட்னா நம்ம செக்ஸ் மாத்திரம் இல்லை, ஒன்று பார்த்தா வாங்கிடணும், ஒரு பொருளை பார்த்தா சாப்பிட்டுடணும், ஒரு மாம்பழத்தை பார்த்தா பண்ணிடணும், ஒரு போனை பார்த்தா அன்னைக்கு இன்ஸ்டாகிராம் போட்டுடணும், ஒரு இன்ஸ்டாகிராம் போட்டால் ஒரு லைக் வந்துடணும், ஒரு ஃபேஸ்புக்ல போட்டால் ஒரு ஹை வந்துடணும், இல்லாட்டா ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவோம். குரோத, ஆங்கர். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஒரு இடத்துல, ஒரு பள்ளிக்கூடத்துல, தனியார் பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சரை, கிளாஸ் டீச்சரை ஒரு பையன் கத்தியால குத்து கொன்னுட்டான். அங்கேயே என்ன ஒரு மார்க் போடல, அவ்வளவுதான். ஒரு மார்க் போடல, போட்டு தள்ளிட்டான். It came as a very big news. I don't want to mention the name of the school. I don't want to mention the name of the place, but if you go and search, you will get it. லோபன greed, பேராசை. எல்லாம் வேணும், நான் தான் விடணும், எனக்கு தான் பதவி இருக்கணும், எல்லாம். 4வது மதம், ஈகோ. ஈகோ, நான் பார்த்து, நானா நீயா பார்த்துடலாம். மகாபாரத போரே இதுல வந்ததுதான். 5வது மோகம், அட்டாச்மெண்ட். I am attached to my this thing. என் மதம் தான் பெருசு, என் ஜாதி தான் பெருசு, என் மொழி தான் பெருசு, ஒண்ணுமே கிடையாது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாட்சரியம், லேசினஸ். இந்த 6 கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த 6 கணக்கை வின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம குழந்தைகளோ நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா படிக்க முடியும். அதே தான் நமக்கும் பொருந்தும். ஓகே, வித் திஸ் ஐ கன்க்ளூட் மை டுடேஸ் டாக். ஃபர்ஸ்ட் டாக் ஆன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒவ்வொருத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். மேஷ்மெல்லோ டெஸ்ட்டை பற்றி ஒரு ரிசர்ச் பேப்பரை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இந்த 7 எனிமீஸ் ஆஃப் மேன்கைண்ட் அதை பற்றி சொன்னேன். நான் 1 or 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். எப்படி பள்ளிக்கூடங்கள்லையும் சரி, நம்ம வாழ்க்கையில சரி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் முக்கியம்னு சொன்னேன். அடுத்த எபிசோட்ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்தா என்ன பலன், அதை பற்றி நான் சொல்ல போறேன். நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம சந்திப்போம். ஐ ஃபைண்ட் மிஸ்டர் சேதுராமன் ஆல் தி வே ஃப்ரம் காரைக்குடி. அவர் அமேசிங் ஸ்கூல் வச்சிருக்காரு, மகர்ஷி வித்யா மந்திர். 5000 குழந்தைகள் அங்கே படிக்கிறாங்க. காரைக்குடி போனீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய மகர்ஷி வித்யா மந்திர் பள்ளிக்கூடத்தை நீங்க போகணும், பார்க்கணும். எனி क्वेश्चन டு எனிபடி? எஸ் மா. சார், அது சக்சஸ்க்கு ஒரு ஃபார்முலா சொன்னீங்களா சார்? என்னம்மா? சக்சஸ்க்கு ஒரு ஃபார்முலா சொன்னீங்க சார். பிளானிங், டூயிங், இன்டராக்டிங். பிளானிங், டூயிங், இன்டராக்டிங். பிளானிங் திட்டமிடுதல், டூயிங் செய்தல், செயல்களில் ஈடுபடுறது. இன்டராக்டிங் அது மட்டும். ரிலேஷன்ஷிப், ஒருவரோட எப்படி பேசுறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி காது கொடுத்து கேட்கிறோம். தட் இஸ் கால்ட் பிளானிங், டூயிங், இன்டராக்டிங். இந்த இன்டராக்டிங்னு வரும்போது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகே சார். ரியாக்டிங், ரெஸ்பாண்டிங் டூயிங்.
இல்ல இல்ல, ரியாக்டிங் ரெஸ்பாண்டிங் இட்ஸ் another கேட்டகரி. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். நான் இது கூட தெரியாதா மேடம் அப்படின்னு நான் ரியாக்ட் பண்றேன். ஓகே ரைட். ஒரு ஒரு ஓகேங்க சார். குழந்தை ஒரு தப்பு பண்ணிடுறான், இல்ல ஒண்ணு கேட்கறான், தொண கேட்டுட்டே இருக்கான். மேடம் அது எப்படி வருது, அம்மா அது எப்படி வருது, அது எப்படி வருது. இருப்பா, நான் ஒரு ஒர்க்ல இருக்கேன், நான் சொல்றேன். அது ரெஸ்பாண்டிங்னா எமோஷனலி we are balanced. ரியாக்ட் சும்மா ம். அம்மா வேலையில் இருக்கேன் அப்புறம் வா, தட் இஸ் ரியாக்டிங். நீங்க அடுத்த முறை எதனா ஒரு கல்யாணங்கள்லயோ போய் பார்க்கும்பொழுது மற்றவங்கள்லாம் பேசும்போது அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டேன். எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, எத்தனை பேர் ரியாக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸுக்கும் ரியாக்ஷன் தெரிஞ்சிடும். ரெஸ்பாண்ட்னா லாஜிக்கலா நியாயமா பேசுறது, ரியாக்டிங்னா கோவத்தோட பேசுறது. தட்ஸ் தி டிஃபரன்ஸ். தேங்க்யூ. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். யப். சார் சொல்லுங்க. சார் எனக்கு ஒரு சின்ன ஒரு இதுங்க சார். நான் வந்து இப்ப நீங்க சொல்லி தருவீங்களாங்க சார் இதெல்லாமே? ஆமா. இதெல்லாம் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரணும்னு தாங்க சார் ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புரியலைங்க சார். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட பார்த்தா கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேங்க சார். ஓகே, வில் டெஃபினெட்லி கனெக்ட். 1 hour ஜூம்ல நம்ம மீட் பண்ணலாம். நம்ம சர்டன்லி இன்னைக்கு நான் ஓகேங்க சார். மெசேஜ் நான் பார்த்தேன். ஐ வாஸ் வெரி பிஸி டுடே. டியூரிங் திஸ் வீக் வில் சர்டன்லி கனெக்ட். நோ ப்ராப்ளம். ஓகேங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ஏன் சொல்லுங்க மிஸ்டர் சேதுராமன், சொல்லுங்க. சார், குழந்தைகளை ஆ, பிளான் பண்றதுக்கு அவங்கள உட்கார வைக்கணும், எந்த மாதிரி உட்கார வச்சு அவங்களுக்கு பண்ணணும்? இது ஆ, பேரண்ட் இந்த பிளான் பண்றாங்களா இல்ல அவங்களே பண்ண வைக்கலாமா? ஓகே. சாதாரணமா ஒரு ஒரு 4ஆம் கிளாஸ் வரையில ஃப்ரீயா விட்டுறணும் சார். 4ஆம் கிளாஸ் வரையில அவங்கள வந்து பேசிக் டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும், உன்னுடைய புக்கை நீ எடுத்து வச்சுக்கோ, அதெல்லாம் சொல்லலாம். பிளானிங்ன்றது அரௌண்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்தால் சரியா இருக்கும். இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு காலையில் என்னென்னலாம் பண்ண போறப்பா, சும்மா ஒரு ஒரு 2-3 ஐட்டம்ஸு. அப்புறம் சாயந்தரம் வந்த உடனே என்ன பண்ணி முடிச்ச, அந்த பொறுப்பு அரௌண்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம கொடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நாம எப்படி பிளான்டா இருக்குமோ அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க பசங்க எல்லாமே. நம்ம நியூஸ் பேப்பர் படிச்ச உடனே எப்படி படிச்சு வைக்கிறோம், அந்த பேப்பர் கரெக்டா அந்த பேஜோடு எடுத்து வைக்கிறோமா, இல்ல அது கந்த குடமா போடுறோமா, நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம செப்பல் எப்படி வைக்கிறோம், அப்படி இந்த காலில் ஒரு செப்பல் அந்த காலில் தள்ளிட்டு போயிட்டே இருக்குமா, சாப்பிடும்போது நம்ம எப்படி இருக்கோம். தீஸ் ஆர் ஆல் கால்ட் லேர்ன்டு பிஹேவியர்னு பேரு. LEARND, லேர்ன்டு பிஹேவியர். அந்த லேர்ன்டு பிஹேவியர் எங்கேருந்து வருதுன்னு சொல்றாங்கன்னா பேரண்ட்ஸ் தான் வருது. அதுதான் சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல செயலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பா பிளான்டா இருந்து அம்மா பிளான்டா இருந்தா சின்ன வயசுல இருந்தே அவங்க கத்துப்பாங்க. ஓகே, இம்ப்ரிண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது இம்ப்ரிண்ட் மெத்தட்னா குழந்தைகள் யாரோட வளர்றாங்களோ அவங்களுடைய ட்ரெய்ட்ஸ், TRAITS ட்ரெய்ட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆப்ரேட்டர், மிஷின் ஆப்ரேட்டர், நான் வேலை பார்த்த கம்பெனியில், அவர்கிட்ட என்ன ஒரு ட்ரெய்ட், TRAIT ட்ரெய்ட், குணாதிசயம்னு சொல்லலாம், அவ்வளவு நீட்டாக வச்சுப்பாரு. அவர் வந்து ஒரு CNC ஆப்ரேட்டரு. அந்த வேஸ்ட் வச்சுட்டு, நான் டாக்கிங் அபவுட் 40 years ago, இப்போ நிறைய மிஷின்லாம் வந்தாச்சு. தொடச்சி வச்சுப்பாரு. ஒரு ஆயில் பார்க்க முடியாது. ரைட். அவர் வீட்டுக்கு போனா வெளியில புது செப்பல்லாம் வச்சிருப்பாரு. யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க செப்பல் அங்கே வச்சுட்டு அந்த செப்பல் போட்டு உள்ள போகலாம். அந்த மாதிரி அது மாதிரி கிளீனா இருப்பாரு. அந்த ஆபீஸ்ல அவர் மிஷின் வைக்கும்போது வச்சுக்கிறத பார்த்த உடனே மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேலி பண்ணுவாங்க. நக்கி வச்சுக்கிறான் அவன் மிஷினை அப்படின்பாங்க. பூனை நக்கிற மாதிரி நக்கிட்டே இருப்பாங்க. அவரு பையனை நான் பார்த்தேன். அவரு அப்ப நான் பார்க்கறது 8th ஸ்டாண்டர்ட் தான். என்ன நீட்டா வச்சிருக்காரு அவரு. அவருடைய டிஃபன் பாக்ஸை பார்த்தா நீட்டா இருக்கும். அவன் இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸா பார்த்தா அவ்வளவு நீட்டா இருக்கும். ஒரு அழுக்கு இருக்காது. ஸோ பிளானிங் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கலாம். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி. இப்போ நான் பார்த்தேன்னா, ஐ ஒன்ட் கால் மை செல்ஃப் அஸ் எ வெரி ரொம்ப ஆர்கனைஸ்டா இருப்பேன்னு சொல்ல மாட்டேன்.
என்னோட டெஸ்க்டாப்லாம் பார்த்தோம்னா நிறைய இருக்கும். பட் அது மாதிரி தான் என்னோட வளர்ந்த குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அதனால பிளானிங் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், நாம நடந்துக்கலாம். முதல்ல மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம பண்ணலாம். தட் இஸ் ஹவ் யூ கேன் டீச் பிளானிங். சொல்லிக் கொடுக்கலாம். இதை நம்ம சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிளானிங்னா என்ன, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கே பண்ணலாம், இன்னைக்கே முடிவு பண்ணிக்கோ, அடுத்த வாரம் என்னென்னலாம் பண்ணலாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா அவங்க கற்றுப்பாங்க. இன்ஃபேக்ட் சில்ட்ரன் லேர்ன் வெரி ஃபாஸ்ட் தென் அஸ். தேங்க்யூ சேதுராமன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. On Friday, I was mentioning about a book called Flow. This is the book Flow. I'm showing it on the screen. இந்த புக்கு நீங்கள் படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், என்னுடைய ஒவ்வொரு மீட்டிங்கிலும் ஒவ்வொரு புக்காக நான் சொல்லிட்டே வருவேன். இந்த ஆத்தர் பேர் ஞாபகம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மிஹாலே சிக்சன்மெஹாலே, அதான் அவர் பேரு. நான் 100 வாட்டி படிச்சு பார்த்தேன். மிஹாலே சிக்சன்மெஹாலே. இந்த புக்குக்கும் ஒரு க்ளோஸ் தொடர்பு உண்டு. இது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த புக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த புக்கு எதுன்னா, வாழ்க்கையில நமக்கு சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். போர் அடிக்கும், கோவம் வரும், எரிச்சலா இருக்கும், பட் செஞ்சுதான் ஆகணும். அவ்வளோ விஷயத்துக்குள்ளேயும் எப்படி நம்ம வேலையை நம்ம செம்மையாக சிறப்பாக சிரத்தியாக செய்ய போறோம்னுட்டு. ஸோ இப்போ நான் ஏற்கனவே 2 புக்கு சொல்லிட்டேன், உங்கள்ட்ட 3 புக்கு சொல்லிட்டேன். அன்னைக்கு சொன்ன புக்கு இந்த புக்கு பீக். இந்த புக்கு சொன்னேன். இந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன், நான் எந்தெந்த புக்கெல்லாம் நான் சொல்றேனோ அதெல்லாம் நான் கொண்டு வந்து வச்சுக்க போறேன். ஓகே. ஸோ இந்த பீக்ன்ற புக்கை தான் இந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ். ஆக்சுவலி இந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இந்த புக்கு படிக்கிறது தான் சரி, பேசிக் ஃபண்டமெண்டல் திங் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் பேலன்ஸ். Okay, that brings me to the end of today's thing. Gayatri madam, you can send a message to me. I will certainly cover it in my next class. You can send a message, WhatsApp number எல்லாம் உங்களுக்கு தெரியும். சார் சொல்லுங்க சார். அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க, ரியாக்ட் பண்ற பீப்புள் எப்படி ஃபேஸ் ரியாக்ட் பண்ற பீப்புள் கிட்ட எப்படி ஃபேஸ் பண்றது சார்னு கேட்டிருக்காங்க. ஓகே. நான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்தேன். அசர்ட்டிவ்னஸ்னு ஒரு கிளாஸ் எடுத்தேன். இதே குரூப்ல எடுத்தேன். இல்லை, நான் போட்டிருக்கேன். இப்போ 2 பேர் இருக்காங்க. இவர் வள்ளுன்னு இருக்காருன்னா, பதிலுக்கு வள்ளுன்னு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. இவர் வள்ளுன்றா, பேசாம இருங்க. லெட் ஆடி ஓடி அடங்கட்டும், அப்புறம் எடுத்து சொல்லுங்க. நமக்கு ரியாக்ட் பண்ண வேணாம். 2 பேர் 2 கை தான் சத்தம் வரும். ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், ரியாக்ட் பண்ணும்போது நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எப்பவுமே நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ரியாக்ஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் எமோஷனல் லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அவங்களுக்கு எமோஷனலி இன்டெலிஜென்ட் இல்லை. சின்ன விஷயத்த ஈர பேனாக்கி பேர பெருமாறாங்கன்னு தெரியும். அந்த நேரத்தில் போய் டோன்ட் ட்ரை டு ஆர்கியூ. நான் 1970s I was a junior officer. என்னுடைய மேனேஜர் எனக்கு ஒரு அருமையான ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. இன்னைக்கும் நான் ஃபாலோ பண்றேன். அவர் சொல்லுவாரு, இந்த பார் ஸ்ரீதர், நான் ஒரு நிறைய ஒர்க்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஒர்க்கு கொடுத்துட்டே இருக்கும்போது ஒன்னாலே முடியாத அளவுக்கு நான் கொடுக்கும்போது அந்த நேரத்தில் என்னால் முடியாதுன்னு சொல்லாத, நீ காதில் வாங்கிக்கோ. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னோட வந்து டிஸ்கஸ் பண்ணு. I'll be in a frame of mind to listen to you அப்படின்னு பாரு. So my answer to madam is, when somebody is reacting, you respond. You don't react. Now மேத்ஸில் வேணா டபுள் நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்கும். வாழ்க்கையில் அப்படி கிடையாது. அவர் தான் நெகட்டிவாக இருக்காருன்னா நீங்களும் நெகட்டிவாக இருக்காதீங்க. தட் இஸ் மை this thing. I will remember this question, and in one of these episodes I will go a little detail into this. Thanks for the question. So that brings me to 9-10 nights, longest meeting we ever had. All the best. I will upload it in my Facebook maybe tomorrow. Have a nice evening. All the best. Thank you for all.